சகல நிவாரணங்களும் செப்டம்பருடன் நிறுத்தப்படும் அரசாங்கம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஈழத்தமிழ் பெண் காரால் மோதி கொலை. மாணவி வித்யா கொலையாளியின் சடலம் அரசு செலவில் அடக்கம். தையிட்டி விகாரையை படமெடுத்தவர்களுக்கு நிபந்தனையுடன் பிணை. நடிகர் அஜித்தின் தாயாரின் உடலுக்கு முதல்வர் விஜய் அஞ்சலி. வெப்பத்தால் பேரழிவின் பிடியில் பூமி, ஐநா எச்சரிக்கை, 19 பேர் பலி. தற்காலிகமாக வழங்கப்படும் சகல நிவாரணங்களும் செப்டம்பர் மாதத்துடன் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு சர்வதேச நாணய நிதியத்துக்கு உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் டிட்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் தொடர்பாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த நிவாரணங்களுக்கு செலவிடும் நிதியை 1000 கோடி ரூபாய்க்குள் கட்டுப்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உடனடி உதவிகள் குறையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையில் இலங்கைக்கான IMF 48 மாத நிதி திட்டத்தின் 5 மற்றும் 6வது மதிப்பாய்வுகள் வெற்றிகரமாக முடிந்துள்ளன. இதன் மூலம் 69 கோடியே 50 லட்சம் டாலர் நிதி விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது. மொத்தமாக இதுவரை இலங்கை பெற்ற IMF உதவி 240 கோடி டாலராக உயர்ந்துள்ளது. ஆனால் அண்மை அனர்த்தங்களும் பொருளாதார அழுத்தமும் காரணமாக நாட்டின் வளர்ச்சி வீதம் குறையும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட சவால்கள் தொடரும் நிலையில் இந்த முடிவுகள் மக்கள் மத்தியில் கவனத்தை பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் இலங்கை தமிழ் பெண் ஒருவர் திட்டமிட்ட விபத்தின் மூலம் கொல்லப்பட்டார். அவருடன் சென்ற சிறுமி படுகாயமடைந்துள்ளார். சென்னை கோயம்பேடு இரவு விடுதியொன்றின் அருகே நேற்று சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் 18 வயதான ஜோன்ஸ் என்பவரே இவ்வாறு கொல்லப்பட்டார். இரவு விடுதியில் ஏற்பட்ட மோதலே இந்த கொலைக்கு காரணம் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மோதலில் ஈடுபட்டவர்களை பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேற்றிய போதும் வெளியிலும் அவர்கள் மோதலை தொடர்ந்தனர். அப்போது ஆத்திரம் மிகுதியால் மோட்டார் சைக்கிளில் சென்றவரை காரில் பயணித்தவர்கள் வேண்டுமென்றே மோதினர். இதில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஜோன்சி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். சிறுமியொருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்தியவர்கள் சென்ற காரில் திமுக கட்சியின் கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது. ஜோன்சி உள்ளிட்டவர்கள் 3 மோட்டார் சைக்கிளில் சென்றனர் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமாரின் இறுதிக்கிரியை இன்று மே 31 நடைபெற்றது. நீதிமன்ற அனுமதியுடன் அவரின் உடல் யாழ்ப்பாணம் கோம்பையன் இந்து மயானத்தில் அரசு செலவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவலை யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி எஸ். பிரணவன் உறுதிப்படுத்தியுள்ளார். வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் தண்டனையை உயர்நீதிமன்றம் கடந்த மே மாதம் உறுதி செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தீர்ப்பை அறிவிக்கும் நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட கைதிகள் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார் கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உடலை பெற உறவினர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் உடல் அரசு செலவில் அடக்கம் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தையிட்டி விகாரையை படமெடுத்த இளைஞர்களை நிபந்தனை பிணையில் செல்ல மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. வெசாக் தினத்தை முன்னிட்டு தையிட்டி விகாரையில் வழிபாடு நடைபெற்றிருந்த நிலையில் அதனைச் சூழ்ந்த பகுதியில் காணி உரிமையாளர்கள் போராட்டமும் நடைபெற்றது. அந்த சமயம் வடமராட்சியை சேர்ந்த 2 இளைஞர்களை விகாரையை படமெடுத்ததாக கூறி போலீசார் கைது செய்தனர். விசாரணையின் போது முரண்பட்ட தகவல்களை தெரிவித்தனர் என்று கூறி பலாலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட அவர்கள் இன்றைய தினம் மல்லாகம் நீதவானிடம் முற்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை தலா 1 லட்சம் ரூபாய் ஆழ்பிணையில் விடுவித்த நீதிமன்றம் அவர்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பலாலி போலீஸ் நிலையத்தில் கையொப்பமிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். நடிகர் அஜித்குமாரின் தாயாரது உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் நேற்று சனிக்கிழமை இரவு அஞ்சலி செலுத்தினார். நடிகர் அஜித்தின் தாயார் மோகினிமணி வயது மூப்பின் காரணமாக நேற்று உயிரிழந்தார். அவரின் மறைவுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வெளிநாட்டில் இருந்த நடிகர் அஜித்குமார் நேற்றிரவு தமிழ்நாட்டுக்கு திரும்பியிருந்தார். முன்னதாக அஜித்தின் தாயாரின் மறைவுக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டிருந்த முதல்வர் விஜய் நேற்றிரவு நேரில் சென்று அனுதாபம் தெரிவித்ததுடன் தாயாரின் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்.
உலகளாவிய வெப்பநிலை அடுத்து 5 ஆண்டுகளில் வரலாறு காணாத அளவுக்கு உயரக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. உலக வானிலை அமைப்பும் பிரித்தானிய வானிலை ஆய்வு மையமும் இணைந்து வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையிலே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி உலகின் சராசரி வெப்பநிலை தொழில் புரட்சிக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடுகையில் 1.3 முதல் 1.9 செல்சியஸ் பாகை வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அடுத்த 5 குளிர்காலங்களில் வட அரைக்கோள பகுதிகளில் அதிக மழைப்பொழிவு பதிவாகும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஐரோப்பா, அலாஸ்கா மற்றும் சைபீரியாவில் கடுமையான மழையும் அமேசான் பிராந்தியத்தில் கடுமையான வறட்சி ஏற்படக்கூடும் என அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மேலும் இந்த ஆண்டின் இறுதியில் பலத்த எல் நினோ காலநிலை உருவாகி 2027 ஆண்டு வரை நீடிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலக வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மேற்கு ஐரோப்பாவை தாக்கியுள்ள கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்சில் 7 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 5 வெப்பத்தில் தப்பிக்க நீர்நிலைகளுக்கு சென்றபோது நீரில் மூழ்கி பலியாகினர். மேலும் 2 கடுமையான வெப்பத்தால் ஏற்பட்ட மாரடைப்பால் உயிரிழந்தனர் என்று அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரான்சின் பல பகுதிகளில் வெப்பநிலை 37 செல்சியஸ் பாகையை தாண்டியுள்ளதுடன் இரவு நேரங்களிலும் வெப்பம் குறையாமல் இருப்பது மக்களின் உடல் நலத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. சகல நிவாரணங்களும் செப்டம்பருடன் நிறுத்தப்படும் அரசாங்கம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஈழத்தமிழ் பெண் காரால் மோதி கொலை. மாணவி வித்யா கொலையாளியின் சடலம் அரசு செலவில் அடக்கம். தையிட்டி விகாரையை படமெடுத்தவர்களுக்கு நிபந்தனையுடன் பிணை. நடிகர் அஜித்தின் தாயாரின் உடலுக்கு முதல்வர் விஜய் அஞ்சலி. வெப்பத்தால் பேரழிவின் பிடியில் பூமி, ஐநா எச்சரிக்கை, 19 பேர் பலி.